யோ வயசுல பெரியவங்களா அந்த மட்டும் போதாது, செயல்லையும் பெரியவங்களா இருக்கணும். ஆனா நீங்க சஞ்சய் ரவிமா, நீ இதுல தலையிடாத. என்னை வளர்த்தவன்ற முறையில சும்மா விடுற, இல்ல அசிங்கமாயிரும். ஏய் என்ன இதெல்லாம்? நான் இந்த ஆள்கிட்ட நியாயம் கேட்டிருக்கேன். இதுல யாரும் குறுக்கு வரக்கூடாது. சம்பந்தி, இனிமே நாம இங்க நிக்கிறது மரியாதை இல்ல. வாங்க போலாம். யோ எங்க கிளம்பிட்ட? என் பஞ்சாயத்தே உங்ககிட்ட தான். சம்பந்தி வீடுனா ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம். நீ குடும்பத்தோட பெர்மனண்டா இங்கே டேரா போட்டியே, கேவலமால உனக்கு. என் அத்தை இங்க இருக்காங்கன்னா உனக்கு புருஷன் இல்ல, ஆதரவு இல்லாம அவங்க இங்க இருக்காங்க. யோ உனக்கு என்ன குறைச்சல? வெளியே போய் வளைச்சு சாப்பிட வேண்டியது தானே? மாப்பிள்ளையோட சொத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியே மனுஷன் நீலாம். சஜய், இதுக்கு மேல தப்பா பேசாத. அண்ணி தான் எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னாங்க. அவ 1000 சொல்லுவா, உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்ல, சூடு சொரணா இல்ல. பிள்ளைங்க மூலியமா சொத்தை அனுபவிக்கலான்னு பிளான் பண்ணி தானே கிளம்பி வந்துக்கிறீங்க. சொத்தை பத்தி நாங்க என்னைக்குமே நினைச்சது இல்லையா? யாராவது காதுல பூ வச்சிருப்பான், அவங்க கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லு. சொத்து வேணான்னு இவர் நினைச்சதே இல்லையா? ஐயோ யோ யோ, சொத்துக்காக தானே வெக்கம் கேட்டு போய் திரும்ப நீலாம்பரி காலில் வந்து விழுந்த. உனக்கு கொஞ்சமாவது இந்த மானம் ரோசம் இதெல்லாம் இருந்திருந்தா நீ இந்த காரியத்தை செஞ்சிருப்பியா? நீலாம்பரி என்ன செஞ்சா? நீயும் வேணாம், உன் தாலியும் வேணாம், உன் வாழ்க்கையும் வேணான்னு உன்னை தூக்கி போட்ட வந்துட்டால. ஒரு ஆம்பளையோட பெரிய அவமானமே ஒரு பொம்பளை அவனை வேணாம் தூக்கி எறியறது தான். நீலாம்பரியும் அப்படிதான் உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கா. உனக்கு தன்மானம்னு ஒன்று இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே நண்டுட்டு செத்து போயிருக்கணும். சஞ்சய், என்ன பேச்சுது? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? கவரிமா குலசேகரன். கவரிமான்னா மானத்துக்கு பேர் போன விலங்கு தானே. அந்த பேரை வச்சுட்டு நீ ஏன் மானங்கிட்ட பொழப்பு நடத்துற? சட்டை மேல கை வைக்கிற அளவுக்கு வந்து நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன்னை அடிச்சே கொண்டு நீ வெளியே போயா. நீ 2 பேரும் இங்க வந்ததுனாலதான் என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. என் மம்மிய கொலை கூட நீங்க 2 பேர் தாயா. உங்களை ஒழிச்சுக்கிறனாதான் நீ நிம்மதி ஆவ. போயா சஞ்சய், போயா வெளியே. யார் மேலடா கை வைக்கிற? சஞ்சய், இவங்க 2 பேரும் என் சாமிங்கடா. இவங்க இந்த வீட்டோட சொந்தக்காரங்க. இவங்களை வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருடா பரதேசி? நீ குறுக்க வந்த கொன்னுடுவ உன்னை. யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? இவர் என் புருஷன், அவரு எனக்கு பிசினஸ் கத்து கொடுத்த குரு. இவங்க இந்த வீட்ல தான் இருப்பாங்க. உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு போடா. பவானி விடு விடு, ஏதோ தெரியாம பேசிட்டான். நீங்க சும்மா இருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் உங்க கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவான். ஏய், எங்க இருந்தோ உன்னை தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தேன்டா. நீ ஏன் புருஷனை விரட்ட பாக்குறியா? சாவடிச்சிருவான் உன்னை. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் இவனை விடவே மாட்டேன். மன்னிப்பு கேளு. நீ எல்லாம் மன்னிப்பு கேளு, நான் ஏன் கேட்கணும்? தெரியாம பேசிட்டாரு, விட்டுருங்க. அடிச்சு கொண்டாதீங்க மேடம். நான் வேணா உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன். ப்ளீஸ் என் புருஷனை விட்டுருங்க அத்தை. ஒரு நிமிஷம் போதும் அண்ணி, விட்டுருங்க. ஏய், இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு தான் உன்னை நான் சும்மா விடுறேன். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது ரகல செஞ்ச அப்படியே உன்னை வெட்டி போதையும். விடுங்க அண்ணி.
தண்ணி குடிக்கிறீங்களா கதர்? எனக்கு எதுவும் வேண்டாம் சூர்யா. காஃபி கொடுக்குறேன்னு சொல்லி அத்தை பெரிய விருந்தே வச்சுட்டாங்க. என் வயிற்று ஒரு சின்ன இன்ச்சு இடம் கூட கிடையாது. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் எனக்கு பசிக்கவே பசிக்காது. மாப்பிள, சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அத்தை. பிரச்சனை என்னன்னா இவ்வளவு டேஸ்டா இங்க சாப்பிட்டு வெளியில போய் சாப்பிட்டோம்னா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். மாப்பிள, நீங்க தினமும் இங்கேயே சாப்பிடலாமே. நான் வேணா லஞ்ச் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுறேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. மதியம் லஞ்ச் டைம்ல ஸ்டேஷன்ல இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் இருந்தா எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாலும் வருவேன். நைட் டிஃபனாவது இங்க வந்து சாப்பிடுங்க கதர். டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் சூர்யா. அதனால தான் சொல்றேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். வேண்டாம், மூத்துக்கும் தான் கேடும். உங்க ரெண்டு பேரையும் தேவையில்லாம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? இனிமே அப்படிதானே இருக்க போகுது. இப்பவே நான் பழகிக்கிறேன். சூர்யா, ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கஷ்டப்படணும். இங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போ. சூர்யா, மாப்பிளைய கம்பல் பண்ணாத. மாப்பிள, என்னைக்கு நீங்க சீக்கிரம் வரீங்களோ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக. ஓகே அத்தை. சூர்யா, எனக்கு உன் தவிப்பு புரியுது. உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு உன்னை மாப்பிளையோட அனுப்பி வைக்கிறதா இதுக்கு ஒரே தீர்வு. நாளைக்கே நம்ம ஜோசியரை பார்த்து நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். என்னத்த திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? நான் வேற ஜோசியரை தான் பார்க்க போறேன் மாப்பிள. அவர் ஒருத்தர் தப்புங்கிறதுனால நம்ம எல்லாரையும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவும் இல்லாம ஒரு நிச்சயம் கல்யாணம்னு வரும்போது உங்க 2 பேர் ராசிக்கு ஏத்த மாதிரி தான் நாள் பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நடத்திக்க முடியாது. ஓகே அத்தை, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. நான் கிளம்புறேன். மாப்பிள, ஒரு நிமிஷம். இந்தாங்க மாப்பிள. என்னத்த இது? பிரிச்சு பாருங்க. என்ன சோப்பெல்லாம்? என் பொண்ணு யூஸ் பண்ற சோப்பு தான் இது. இத கண்டுபிடிக்க தானே அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதான் நானே எடுத்து கொடுத்துட்டேன். இல்ல, நான் சங்கடப்படாதீங்க மாப்பிள. நீங்க எடுத்துட்டு போங்க, நான் போன் பேசிட்டு வரேன். சரி. ஐயோ, என் மானமே போச்சு. அத்தை சோப்பு கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களா? முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. ஏய், என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்ற? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ரொம்ப ஈஸியா சொல்ற. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம்னு அம்மாக்கு தெரியாதா என்ன? இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய சேட்டை பண்ணி அம்மா கிட்ட மாட்டிக்க போறோம். இதுக்கே நீங்க ஐயோ அம்மான்னு குதிச்சா எப்படி? ஏய், நீ என்ன எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா சொல்ற? நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. உன் ஃபாஸ்ட்டுக்கு நான் ஈடு கொடுக்க முடியாது. நான் வரேன். இருங்க கதர், அம்மா வந்துட்டோம். அத்தை முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஓவர் சீன் மாமா. அப்ப என்னடானா குளிக்க ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டீங்க. அம்மா முன்னால மட்டும் ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிக்கிறீங்க. அம்மா வரட்டும், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அம்மா கிட்ட சொல்றேன். ஏய், இனிமே அத்தை கிட்ட அவமானப்பட முடியாது. நீ எதுவும் சொல்லிடாத. மாமா, இதை விட்டுட்டு போறீங்களே? உன்ன தனியா என்கிட்ட மாட்டாமையா போயிடுவேன். அப்ப வச்சுக்கிறேன். வரேன். சஞ்சய், இங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, போங்க. அப்பா கிட்டயும் மாமா கிட்டயும் ஏன் அப்படி பேசின சஞ்சய்? நான் அப்படிதான் பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சஞ்சய். அப்பா ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? ஊர்ல பெரிய ஆள்லாம் எல்லாருமே அங்க இருக்க வேண்டியது தானே? இங்க வந்து ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிறீங்க? நாங்க இங்க வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை சஞ்சய்? நீங்க வந்ததே எனக்கு பிரச்சனை தான். எல்லாருமே தயவு செஞ்சு போயிருங்க. போ போ. நாங்க வந்தத நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க சஞ்சய். எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் இங்க வந்தோமே தவிர உன்னை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக இல்ல. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒண்ணு இல்லாதவனாக்கி வெளியே துரத்துறது தானே உங்களோட பிளானு. அப்படிலாம் எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்ல சஞ்சய். டேய், இந்த கதையெல்லாம் நான் தயாரா இல்லடா. நீ சொல்றதுதான் உண்மைனா இப்ப இந்த வீட்டை விட்டு போயிருங்க. ஏய், இது எங்க வீடுடா. நாங்க ஏன்டா போனோம்? ஏய்,
25 வருஷமா இது என் வீடா இருந்துச்சுடா. இந்த வீடு, இந்த சொத்து, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். நான் நம்பிட்டு இருந்தேன்டா. திடீர்னு உனக்கு தான் எல்லாமே சொந்தம்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியலடா. அப்போ இவ்வளவு நாள் காத்திருந்தேன், என்ன முட்டாளா மடையனா? ஐயோ, உன் ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது சஞ்சய். இது எங்க வீடுன்னு கார்த்தி வாய் தவறி சொல்லிட்டான். இது உன் வீடு என் வீடுன்னு யாருமே பிரிச்சு பார்க்க போறது இல்ல. நாம எல்லாருமே ஒன்னாதான் இருக்க போறோம். நீ எப்பவும் போல இங்க இருக்கலாம். எதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறதுக்கா? மம்மி உனக்கு வீட்டு சாவியை தூக்கி கொடுப்பாங்க, இவருக்கு கம்பெனியை தூக்கி கொடுப்பாங்க. ஆனா என்ன மட்டும் டம்மி பீஸாக்கி ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல. அட, அத்தை கிட்ட நான் பேசுறேன் சஞ்சய். உனக்கும் ஏதாவது பொறுப்பு கொடுக்க சொல்றேன். ஏய், நேத்து வந்த நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்றியா? நீ பிச்சை போட்டு பொழைக்கிற அளவுக்கு என் நிலைமை கேவலமா போயில்லடி. உனக்கு இப்ப என்னதான் வேணும் சஞ்சய்? நீ, உன் அப்பா, உன் பொண்டாட்டி, உன் அத்தை, மாமான்னு எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடணும். திரும்ப இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. டேய், அந்த மாதிரி எல்லாம் யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. உனக்கு இஷ்டம் இருந்தா நீயும் இங்க இரு, இல்லைன்னா வெளியில போயிடு. நான் உன்னை தடுக்க மாட்டேன். அத்தை, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க சமாதானம் பண்ணணும்னு வந்தீங்க. இவன் சமாதானம் ஆயிட்டானா? இவன் கிட்ட இறங்கி போய் பேசினா வேலைக்கு ஆகாது நிலா. கட் அண்ட் ரைட்டா பேசினாதான் இவன் வழிக்கு வருவான். டேய், நான் திரும்பவும் சொல்றேன், ஒன்னா இருக்கிறதா இருந்தா இரு. இது பிடிக்கலன்னா போய்கிட்டே இரு. சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. உன்னை இன்னும் தூக்கி சுமக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீ வேண்டான்னு தூக்கி எறிய எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. உனக்கு கல்யாணமாகி ஒரு குடும்பமும் வந்தாச்சு. இவ்ளோ காலமா புள்ளைய வளர்த்த பாசமும் இன்னும் மிச்சம் இருக்கு. அதான் உனக்கு மேல மேல சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா ஆடாத. இப்ப இருக்கிறதையாவது காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருந்துக்க. எனக்கு நிலாவும் கார்த்தியும் தான் முக்கியம். அதுக்காக உன்னை விட்டுடுவேன்னு அர்த்தம் இல்ல. உனக்கு வேண்டியதை நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா நீ இதே மாதிரி ஆட்டம் போட்டுன்னு வச்சுக்க, நீ பயந்துட்டு இருக்கிற மாதிரி தெருவுல நிக்க வச்சிருவேன். நிலா, கார்த்தி, வாங்க. இவனை ஏன் பாக்குறீங்க? இருக்கிற வாழ்க்கையை காப்பாத்திக்க போறானா இல்ல மண்ணள்ளி போட்டுக்க போறானான்னு இவனே முடிவு பண்ணட்டும். வாங்க. இவங்க இந்த வீட்டோட சொந்தக்காரங்க. இவங்கள வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருடா பரதேசி? ஏய், எங்க இருந்தோ உன்னை தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தேன்டா. நீ ஏன் புருஷனை விரட்ட பாக்குறியா? சாவடிச்சிருவ உன்னை. எப்படி குத்தியா? உள்ள வாங்க வீரபத்ரன், வாங்க. வணக்கம் மேடம். கார்த்தி பைக்ல பாம்பு வச்சது உன் ஏற்பாடு தானா? ஆமா மேடம். நீங்க கார்த்தி ஏன் புள்ள? அவனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? நீங்க தான். அவனை கொல்லு இவனை கொல்லுன்னு ஆர்டர் போட்ட நீலாம்பரி செத்து போயிட்டா. இப்போ முன்னால இருக்கிறது புது நீலாம்பரி. ஜெயில இருந்துகிட்டு என் புள்ளைய கொல்றதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு முன்னால என்கிட்ட நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? மேடம், இது ஏற்கனவே கொடுத்த பிளான் தான் மேடம். அதை முடிக்கணும்னு தான். உன் விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதுதான் நேரமா?
என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு நீ இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. நிலா ஏன் மருமக, கார்த்தி ஏன் புள்ள. இனிமே இவங்க தான் என் 2 கண்ணு மாதிரி. இவங்க மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட நான் உன்னை தொலைச்சிருவேன். புரிஞ்சுதா? ஓகே மேடம். நெல்ல, நீ என் மருமகளையும் மகனையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. மேடம் இங்க பாருங்க மேடம், நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன். ஆனா கேளுன்னு சொல்றேன்ல. நான் வேற, நிலா வேற இல்ல. இப்ப இவங்க கால்ல நீ விழலனா நாளைக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்ட. அத எதுக்கு இதெல்லாம்? நீ பேசாத நிலா. வீரபத்ரா, சொன்னது செய்றியா இல்ல சாக போறியா? மேடம் ம், ஐயோ அத்த, நீலாம்பரே, இவ்வளவு நாளா நான் உனக்கு விசுவாசமா இருந்தேன். நீ சொன்னதெல்லாம் செஞ்ச. ஆனா போய் இந்த சின்ன பசங்க கால்ல விழ வச்சு என்ன அவமானப்படுத்திட்டல, அதுக்கு பலனை நீ நிச்சயமா அனுபவிப்ப. கண்டிப்பா அனுபவிப்ப. ஆ. அத்த, அவன் இவனை நினைச்சு கவலைப்படாதீங்க. இவன் ஒரு வெத்து வேட்டு. இவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்.